வன்புணர்வு செய்யப்படும் போதே உயிரிழந்த சிறுமி. நாட்டையே உலுக்கிய புதுச்சேரி வன்கொடுமை. புதுச்சேரியில் 9 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கும் போதே கொலை செய்ததாக 19 வயது இளைஞரையும் 59 வயது முதியவரையும் போக்சோ சட்டத்தில் போலீசார் கைது செய்துள்ளனர். நாட்டையே உலுக்கிய கொடூர சம்பவம் தொடர்பாக இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். புதுச்சேரி மாநிலம் சோலை நகரைச் சேர்ந்த 9 வயது சிறுமி அதே பகுதியில் 5ஆம் வகுப்பு படித்து வந்தார். தொடர்ந்து கடந்த 2ஆம் தேதி விளையாடச் சென்றபோது மாயமான அவரை பல்வேறு இடங்களிலும் பெற்றோரும் குடும்பத்தினரும் தேடினர். தொடர்ந்து முத்தியால்பேட்டை காவல் நிலையத்தில் அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் சிறுமியை போலீசார் தேடி வந்தனர். பலகட்ட விசாரணை, சிசிடிவி காட்சிகள் ஆய்வு மேற்கொள்ளப்பட்ட போதும் எந்த தடயமும் கிடைக்கவில்லை. இந்நிலையில் சிறுமி தொலைந்து சில நாட்கள் கழித்த பகுதியில் சந்தேகத்திற்கிடமான வகையில் ஒரு சாக்கு முட்டை கிடப்பதாக முத்தியால்பேட்டை காவல்துறைக்கு தகவல் கிடைத்தது. சம்பவ இடத்துக்கு சென்ற காவல்துறை சாக்கு முட்டை பிரித்து பார்த்தபோது காணாமல் போன சிறுமி கைகால்கள் கட்டப்பட்ட நிலையில் சடலமாக கிடந்தார். தொடர்ந்து சிறுமியை கொலை செய்தவர்களை உடனடியாக கண்டுபிடிக்க வேண்டும் என உறவினர்களுடன் சேர்ந்து பொதுமக்களும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து காவல் நிலையத்தை முற்றுகையிட்ட பொதுமக்களை காவல்துறையினர் ஓட ஓட தடியடி நடத்தி கலைத்தனர். இறுதியாக காவல்துறை சந்தேகத்தின் பேரில் அதே பகுதியைச் சேர்ந்த 19 வயது இளைஞரான கருணாசையும் 59 வயது விவேகானந்தனையும் சுற்றி வளைத்து விசாரணை நடத்தினர். அப்போது சிறுமியை கடத்திச் சென்று பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்றபோது அவர் உயிரிழந்ததாகவும், தொடர்ந்து மூட்டை கட்டி சாக்கடையில் உடலை வீசியதாகவும் இருவரும் வாக்குமூலம் அளித்தனர். மேலும் கருணாஸ் என்ற இளைஞர் போலீசாருடன் சேர்ந்து அவர்களுக்கு உதவுவது போல் சிறுமியை தேடி வந்ததாகவும் கூறப்படுகிறது. தொடர்ந்து இருவரையும் போக்சோ சட்டத்தின் கீழ் போலீசார் கைது செய்தனர். மேலும் வழக்கில் தொடர்புடையவர்கள் குறித்து தனிப்படை அமைத்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் கூறப்பட்டுள்ளது.